அந்த தொழில் லாஸ் ஆனதுக்கு மெயின் காரணம் என்னன்னா ரொம்ப ஆன்மீகத்துல உள்ள இறங்கிட்டோம். ஓகே, அந்த டைம்ல நீங்க ஆண்டவரோட டச்சாகி ஒரு 1 இயர் அந்த டிராவல்ல இருக்கீங்க. ஓகே, அந்த டைம்ல என்ன பண்ணுவோம்னா சனிக்கிழமை இதுல இருக்க மாட்டோம், கடையில இருக்க மாட்டோம். ஓகே ஓகே, சனிக்கிழமை நாங்க காரணியால போய் ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணிட்டோம். ஓகே ஓகே. ஆனா இந்த பிசினஸ் சனிக்கிழமை தான் நடக்கும். நிறைய பேர் கடன்ல ஓடுறதுக்கு காரணமே சில நேரங்கள்ல தொழில கடத்தல் கொடுத்த தொழில கவனிக்காம ஒரு சோம்பேறித்தனம் கூட சொல்லலாம். ஏன்னா உட்காந்து தொழில பார்க்காம பிரேயர்னு நம்ம போன மாதிரி நாங்க தான் சொல்றோம் இல்லையா, சனிக்கிழமை அங்க போயிடுவோம். அப்புறம் எங்க இயக்கத்துல எங்கேயாவது 3 நாள் கேம்ப் நடக்கும், யூத் கேம்ப் அது இது நடத்துவாங்க. இப்ப நம்ம அதுல பொறுப்பாளராக இருப்போம். உடனே நினைஞ்சிருது, சரி யாரையாவது நீ பாத்துக்கப்பா அப்படின்னு நாங்க கிளம்பி போறோம். பட் இதுல லாஸ் ஆகும்போது என்ன பிசினஸ் பண்ணாத பிசினஸே இல்ல, ஆம்வே பண்ணியாச்சு, கம்ப்யூட்டர் பிசினஸ் பண்ணோம், அடுத்து கோழி பண்ணேன். கோழி பண்ணல, சரி சரி சரி, அது நல்ல லாபம் வர தொழில். அது அப்படிதான் வெளியே தெரியும், அதையுமே உள்ள இருந்து வேலை பார்த்து தொழில் பண்ணத்தான் முடியும். சரி சரி சரி. ஆமா, அதையுமே நம்ம என்ன செய்யல, நம்ம சரியா அதை பார்க்கல. ஆமா, ஒரு பெரிய இடம் வாங்கி கொடுத்து இந்த கோழி பண்ணையை செய்யும் சொல்லி கொடுத்தாங்க. அது என்னன்னு தெரியல, நம்ம எதையாவது ஒரு தொழில கை வச்சோம்னா, என்னுடைய அனுபவத்தை சொல்றேன், கையை வச்சோம்னா அது வரைக்கும் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம கை வச்சோம்னா அது நெஞ்சிடாது, அது சரியா ஓடாது. ஒரே நல்ல ஒரு 8 லட்சம் ரூபாய் லாஸ் ஆச்சு ஒரே நாள். 8 lakhs. ஆமா, அதுவும் பாத்தீங்கன்னா நான் மேட்டூர்ல போய் ஊழியம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். தோட்டத்துல இருந்து போன் பண்றாங்க, கோழி பண்ணையில இருந்து போன் பண்றாங்க, ஆனா என்னன்னு தெரியல கோழி எல்லாம் செத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு. நான் கோயம்புத்தூர் வந்து சேர்றதுக்குள்ள 8 லட்சம் அவுட்டு. அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தது, எனக்கு மேல இருந்த ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் அவங்க சொல்லி கொடுத்தது என்னன்னா, தேவபக்தியாய் நடக்க விரும்புகிற யாவரும் துன்பப்படுவார்கள். நீங்க ஊழியம் செய்யும் பொழுது பிசாசனுடைய தாக்கம் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றும் உங்க லைஃப்ல வரும்போது நீ எதிர்த்து நிக்க கர்த்தரோட நெருங்குறீங்க. இப்படி சொல்லி 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 இந்த உசுப்பேத்தி ரணகலம் ஆக்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்படியே உங்களோட கர்த்தர் இருக்கிறார் இப்படி சொல்லி 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 கொண்டு வந்தது நீங்க அந்த கஷ்டத்தை கூட அந்த கடனை கூட ஒரு ஆசீர்வாதம் மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய நேர்காணல எங்க ஈரன் டிவிக்கு நீங்க கொடுக்கறது, அவங்க நேரத்தை ஒதுக்குறது ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா, எங்களையும் நீங்க வீடியோ எடுக்கணும்னு சொல்லி உங்க வீடியோஸ் எல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். ஆமா, அது ரொம்ப ஆசீர்வாதமாகவும் இருக்கு. ஆமா, எங்களை எடுக்கிறது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஸோ உங்க லைஃப்ல அது நிறைய ஸ்பிரிச்சுவல் தாட்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் உங்கள்கிட்ட கேட்கலாம் பார்க்குறேன். அது கூட உங்க லைஃப் பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன், நேயர்களுக்கு சொல்றதுக்கு அப்படின்னு. ஸோ நீங்க எங்க இருந்து உங்க லைஃப் ஆரம்பிச்சு? உங்களுடைய சொந்த ஊர் வந்து நாசரேத் பக்கத்துல சொன்னீங்கல்ல, கிராமம் மூக்குப்பேரி, அந்த கிராமத்துல இருந்து அவங்க லைஃப் ஆரம்பிச்சது. ஸோ அங்க இருந்து எப்படி உங்க அம்மா அப்பா எல்லாம் என்ன, உங்க பேக்ரவுண்ட் சொல்லுங்க. ஆக்சுவலா நாங்க பிறந்தது அங்க. ஓகே. நம்ம வியாபாரத்தின் நிமித்தமா எங்க அப்பா வந்து ஒரு ஃபேன்சி கடை வச்சிருந்தாங்க. அங்க போய் கடை போடுறது, இந்த மாதிரி ஒரு ஊரா ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ ஃபேன்சி ஷாப் தான். அப்போ அவங்க வந்து கோயம்புத்தூர்ல வந்து இங்க கடை வச்சு செட்டில் ஆகுறாங்க. எனக்கு பிறந்தது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. அதுக்கு பிறகு 83ல நாங்க இங்க வந்தோம். 83? ஆமா, நான் 80ல பிறந்தேன். 83ல இருந்து நாங்க இங்கதான் இருக்கோம். கூட பிறந்தவங்க கூட எனக்கு ஒரு தம்பி இருக்கிறாரு. ஒரு தம்பி. ஓகே ஓகே. ஆக்சுவலி வந்து இங்க உங்க லைஃப் ஆரம்பிக்கிறீங்க கோயம்புத்தூர்ல. அப்பாவுடைய பேக்ரவுண்ட்லாம் எப்படி? அது ஃபுல்லா பிசினஸ் தானே அவங்களுடைய இதெல்லாம் வந்து? ஆமா, அப்பாவுடைய பேக்ரவுண்ட் சொல்லணும்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. என்ன, எங்க தாத்தா வந்து எங்க அப்பா 3 வயசா இருக்கும்போது எங்க தாத்தா இறந்துட்டாங்க. சரி சரி. ஒரு அப்பா இல்லாத பிள்ளையா எங்க அப்பா வளர்றாங்க. ரொம்ப ஏழ்மை. எங்க பாட்டிலாம் வீட்டு வேலை செஞ்சுதான் எங்க அப்பா வளர்த்துருக்காங்க. அப்படியே அப்புறமா கோயம்புத்தூருக்கு வந்து சின்னதா பிசினஸ் பண்ணி டெவலப் ஆகி அப்புறம் ஒரு ஆண்டுடைய கிருபையில ஒரு நல்ல செல்வசியமான ஆண்டவர் நல்லா டெவலப் ஆகி. ஆமா, ஆண்டவர் வந்து அப்படியே கிருபைன்னு தான் சொல்லணும். ஆமா, ஆண்டவர் பெரிய ஒரு பேர் சொல்லுகிற ஒரு நபர் ஆண்டவர் எங்க அப்பாவை பெரிய ஆளா ஒரு மாத்தினாங்க. ஆமா, அதே மாதிரி அம்மாவுடைய சர்ச் பேக்ரவுண்ட் என்ன? அவங்க கிறிஸ்தவங்களா, பூர்வீக? ஆமா, இல்ல நாங்க எல்லாருமே பூர்வீக கிறிஸ்தவம் தான். சரி. எங்களுடைய சர்ச் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டானது. எப்படின்னா, இதுக்கு 150 வருஷத்துக்கு முன்னாடியே போகணும். பாரம்பரிய 150 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா எங்க ஊர்ல சிஎஸ்ஐ
ஐயர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஐயர் நடத்துறதுனால அது ஐயர் சபை. எங்க சர்ச் அப்படின்னா அந்த ஐயர்கிட்ட இருந்த ஒரு நபர், அவருக்கு வந்து அந்த கான்செப்ட் செட் ஆகல, அவங்களுக்குள்ள ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நினைக்கிறேன். அப்ப அவர் வந்து என்ன பண்றாருன்னா, இந்துக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏக ரட்சகரை கும்பிடுற மாதிரி ஒரு சர்ச் உருவாக்கணும். அவர் சட்டாம்பிள்ளின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அறிஞர், ஆமா, நல்ல பெரிய படிப்பாளி. அவர் வந்து தனியா இந்திய ஏக ரட்சகர் சபை அப்படின்னு சொல்லி ஒண்ணு ஆரம்பிக்கிறாரு. அந்த சபையை சேர்ந்தவங்க தான் நாங்கெல்லாம். அதனுடைய இதுல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். எப்படி இருக்கும் ஆக்சுவலா அதனுடைய? இல்ல, அது வந்து மெயினா வந்து பழைய ஏற்பாடு பேஸ் பண்ணிருக்கும். செவன்த் டே, அதாவது சனிக்கிழமை அந்த மாதிரி ஒரு பேஸ்ல நாங்க இருக்கோம். இன்னைக்கும் நான் வந்து அந்த சர்ச்சில் ஒரு ஹானரரி பாஸ்டர் இருக்கேன். ஆமா, ஏன்னா நமக்கு தெரிஞ்ச சத்தியங்களை நம்ம சொல்லி கொடுக்கணும். ஆமா, எங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருச்சு உடனே, ஆமா, அங்க இருந்து வெளியே வந்துட்டோம் அப்படி கிடையாது. இன்னைக்கும் அவங்களோட தொடர்புல தான் இருக்கிறேன். ஆமா, அப்படி போயிட்டு இருக்கு. நீங்க சின்ன வயசுல வளர்றீங்கல்ல, நீங்க எப்படி உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் இதெல்லாம் எப்படி இருந்தது? எங்களுக்கு சண்டே கிளாஸ் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. சரி, அதனால எங்களுக்கு பைபிள் அடிப்படையே எதுவுமே தெரியாது. நான் பைபிளை கத்துக்கிட்டதெல்லாம் பாத்தீங்கன்னா, நான் 7வது படிக்கும்போது ஒரு டியூஷனுக்கு நான் போயிருந்தேன். அங்க டியூஷனுக்கு போயிருக்கும்போது அங்க இருக்கிறவங்க வந்து, நீ சங்கீதத்துல 91 படிச்சா உனக்கு பைபிள் வாங்கி தருவேன். ஏன்னா எங்க சர்ச்சை பொறுத்த வரைக்கும் பெரியவங்க கிட்ட தான் பைபிள் இருக்கும். இன்னைக்கு மாறி இருக்கு, சின்ன பிள்ளைங்க எல்லாம் நல்லா வசனம் சொல்றாங்க. ஆனா அன்னைக்கு அப்படி கிடையாது. அந்த டீச்சர், அவங்க ஒரு பெண்டேகோஸ்டல் பேக்ரவுண்ட் உள்ளவங்க, சங்கீதம் 121 படிச்சா இங்கிலீஷ் பைபிள் வாங்கி தருவேன். இப்படி எனக்கு முதல்ல பைபிள் வாங்கி கொடுத்தது அவங்க தான். ஸோ அப்படி பைபிள்ல ஒரு ஆர்வம். ஸோ அப்படியே நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் வளர்ந்துட்டே வர்றீங்க. ஆமா, உங்களுக்கு எப்படி தோணுது? இப்போ நீங்க ஒரு 10th + 2 அப்படியே வந்துட்டு இருந்திருப்பீங்க. எப்படி உங்க லைஃப்ல அப்படியே சர்க்கிள் எப்படி இருந்தது? இல்லை, என்னன்னா வளர வளர அப்பாவுக்கும் பையனுக்கும் ஆகாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எனக்கும் எங்க அப்பாவுக்கும் சுத்தமா ஆகாது. இதுதான் ஒரு இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா பசங்களை வந்து அப்பா விரும்பின மாதிரி வளர்க்கணும்னு நினைப்பாங்க. நமக்குன்னு ஒரு கனவுகள் இருக்கும், அது வந்து மேட்ச் ஆகவே ஆகாது. என்ன விரும்பினாங்க அப்பா வந்து நான் பிசினஸ் பண்ணணும், நான் பிசினஸ்ல அவருக்கு பிறகு நான் அந்த பிசினஸ் எடுத்து நடத்தணும் அப்படின்னு அவங்களுடைய விருப்பங்கள்லாம் அப்படி இருந்துச்சு. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் படிச்சவங்க எல்லாம் அடுத்தவர்கள் நிக்கிறாங்க, வேலைக்கு இன்னொருத்தன் கை கட்டி நிக்கணும். இவன் என் மகன் வந்து எனக்கு அப்புறம் பிசினஸ் நடத்தணும்னு நினைச்சாங்க. பட் எனக்கு என்னன்னு தெரியல, சின்ன வயசுல இருந்து நமக்கு இந்த பிசினஸ் மேல ஆர்வமே இல்லை. ஏன் ஆர்வம் போற கம்ப்யூட்டர் மேல போயிட்டே இருந்துச்சு. கம்ப்யூட்டர் படிக்கணும், வேலை பார்க்கணும், வெளிநாட்டுக்கு போகணும், இந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சு. என்ன ஒண்ணு, எங்க அப்பா நினைச்ச மாதிரி பிசினஸ்ல வந்திருக்கலாம், அதுவும் வரல. கம்ப்யூட்டர் படிச்சு பெரிய ஆள் ஆகலன்னு நினைக்கும் போது அதுலயும் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம வந்து காலேஜ்ல என்ன சொல்றது, யூஜி டிகிரி முடிச்சுட்டு பிஜி வந்து காலேஜ்ல அட்மிஷன் சேர்றதுக்கு நல்ல காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்காம கரசுல படிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து, அந்த இடத்துல தான் நான் வந்து ஆண்டவரை தெரிந்து கொள்றேன். +2 அந்த மாதிரி டைமா? +2 இல்ல, பிசினஸ்க்கு படிக்கிறேன் 3 வருஷம். இது எங்க அப்பாவுடைய விருப்பம், நம்முடைய விருப்பம் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அப்ப இதுக்கு அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு நம்ம முயற்சி பண்றோம். முயற்சி பண்ணா பெரிய காலேஜ்ல அட்மிஷன் வாங்கணும், அட்மிஷன் வாங்கினா வேலை கிடைச்சிரும், அப்படியே வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற அந்த தாட்ல நம்ம இருக்கோம். காலேஜ் அட்மிஷன் அந்த டைம்ல திடீர்னு உடம்பு சரியில்லாம போகுது. என்ன காய்ச்சல்னே கண்டுபிடிக்க முடியறது இல்ல. 3 ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. எய்ட்ஸ் டெஸ்ட் வரைக்கும் எடுத்து பார்த்துட்டாங்கன்னா பாருங்களேன். ஏன்னா நம்ம ரவுண்ட் அடிச்சுட்டு இருப்போம், வெளியே சுத்துற பசங்க தானே, எய்ட்ஸ் கூட இருக்கலாம்னு சொல்லி அப்படி டெஸ்ட் பண்றாங்க. அந்த டெஸ்ட் எடுக்கும் போது தான் நான் உடஞ்சிட்டேன். ஆக்சுவலா என்னடா நம்ம அப்படி ஒரு தப்பு பண்ணலையே, இந்த காய்ச்சல் வந்து நம்மளை கொன்றும் போல் இருக்கு, இனிமே நமக்கு வாழ்க்கை கிடையாது போல் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு வைரல் ஃபீவர், ஒரு ஒரு விரக்தி மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நாள் ராத்திரி நான் இது நடக்கிறது எத்தனை 2001 அந்த ரேஞ்சில நடக்குது. ஆனா 1993 ஒரு யூத் மீட்டிங்ல ஒரு பெரிய சார்ட் ஒண்ணு பார்த்தேன். அந்த சார்ட்ல வந்து நிறைய வசதிகள் இருந்துச்சு, அதாவது காரு, பைக்கு, போனு, ட்ரெயின், ஏரோப்ளைனு, இத்தனை வசதிகளையும் பீஸ் பீஸா ஒட்டி, பவுலாகிய உனக்கு இத்தனை வசதிகள் இருந்தால் நீ என்ன செய்திருப்பாய் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சு. எனக்கு அப்ப ஒண்ணுமே புரியல. அதை பார்த்தேன், 13 வயசு தானே. அப்ப அதுல பார்த்தேன், அதுல மேக்சிமம் எங்க கிட்ட இருந்துச்சு கார்ட்லெஸ் போனு. அன்னைக்கு செல்போன் கிடையாது, கார்ட்லெஸ் எல்லா படமும் இருந்துச்சு.
இதெல்லாம் நமக்கு இருக்கு. பவுலாகிய உனக்கு இத்தனை வசதிகள் இருந்தால் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியல. இந்த காட்சிய 2001 ஆஸ்பத்திரியில வச்சு பாக்குறேன். ஒரு விஷயம் அப்பதான் புரிஞ்சிச்சு இந்த பவுலுங்கிறது நானு. எனக்கு இவ்வளவு வசதிகள் ஆண்டவர் தந்திருக்காரு, இது வரைக்கும் நம்ம ஆண்டவர் ஒண்ணுமே செய்யலையே. அன்னைக்கு ராத்திரி அழுது, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, இனி உங்களுக்காக ஏதாவது செய்யறேன். அடுத்த நாளே பாத்தீங்கன்னா டெஸ்ட்ல சின்ன வைரல் ஃபீவர்னு கண்டுபிடிச்சு அதுக்கு உண்டான மருந்து கொடுத்தாங்க. 2 நாள்ல ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வந்துச்சு. ஒரு மாச கணக்குல இருந்த பிரச்சனை 2 நாள்ல சரியாகி வெளியே வந்துட்டேன். அந்த சம்பவத்துக்கு பாருங்க, 2001 நடந்த அந்த சம்பவம். இந்த வயசுல அந்த டீனேஜ் தாண்டி வர்றீங்க இல்லையா, அப்பெல்லாம் உங்களுக்கு ஏதாவது பழக்க வழக்கங்கள், நண்பர்கள் அதனுடைய எல்லாத்தையுமே டச் பண்ணி பார்த்துருக்கேன். ஆனா அடிக்ஷன் ஆனது இல்லை. நீங்க தண்ணி அடிக்கிறது அப்படின்னா அது எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிருக்கேன். அப்புறம் அதோட டேஸ்ட் பிடிக்கல. இன்னொன்னு எங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ரொம்ப அன்பா இருப்பாங்க. அதனால எங்களுக்கு வேற ஒரு டீவியேஷன் நடக்கவே இல்லை லைஃப்ல. ஒரு தவறான வழிக்கு போனது அப்படி நடக்கவே இல்லை. அப்படியே அப்ப இருந்தே அது உரிச்சிருவாங்க. அது அந்த இதுல வர்றீங்க. பட் இந்த இடத்துல ஆண்டவர் டச் பண்ணார்ல, இது என்ன ஏஜ் இருக்கும் உங்களுக்கு? ஆக்சுவலா 21 வயசு. 21 வயசுல உங்க ஆண்டவர் யூஜி முடிச்ச டைம் டச் பண்றாரு. அதுக்கப்புறம் உங்க லைஃப் என்ன மாதிரி மாறுது? இந்தியா பூரா இந்த ஊழியங்கள்லாம் இருக்கு. இதுல நிறைய மிஷினரிகள் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல நிறைய பொறுப்பாளர்கள் 2002 இதோட ஒரு தொடர்பு கிடைக்குது. அங்கதான் நான் இன்னும் ஆழமா ரட்சிப்புனா என்ன, இந்த மாதிரி விஷயங்களை கத்துக்க ஆரம்பிச்சு ரொம்ப ஈடுபாடா உள்ள போய் அதுல ஒரு சின்ன வாலண்டியரா சேர்ந்து அதே இயக்கத்துல யங்கஸ்ட் கோஆர்டினேட்டர், வயசு கம்மியா ஒரு மாவட்ட பொறுப்பாளரா என்ன நியமிக்கிற அளவுக்கு கோயம்புத்தூர் மாவட்ட பொறுப்பாளரா இருந்து. அப்படி சாதாரண விஷயம் கிடையாது. இல்ல என்ன மாதிரி இன்னொரு சகோதரன் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதாவது யங்கஸ்டா ஒரு ஆள் இருக்கு, ஒரு கோஆர்டினேட்டரா என்னதான் நியமிச்சிருப்பாங்க நான் நினைக்கிறேன். 2006-07 நான் கோஆர்டினேட்டர் ஆயிட்டேன். அது வளர்ச்சி கொஞ்சம் அசுர வளர்ச்சியா தான் இருந்துச்சு. ஒண்ணுமே தெரியாம ஏன்னா அந்த நேரத்துல தொழில் எதுவுமே அமையல. சரி, நமக்கு ஆர்வம் பைபிள் மேல போயிருச்சு. எதுவுமே அமையலன்னா சரி ஊழியமாவது பண்ணி பார்ப்போமே, அந்த மாதிரி போயிரும் இல்லையா. அந்த மாதிரி எனக்கு ஆர்வம் அதுல அதிகமாகி பைபிளை படிச்சு அதுல பிரசங்கம் பண்றது, யூத் பிரேயர்ஸ் நடத்துறது, அதுல ஒரு ஆமா காலேஜஸ்ல போய் யூத் மீட்டிங் நடத்துறது, அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கை வேற மாதிரி ஒரு திசை. பட் நீங்க பண்ணி பார்த்தேன்னு சொன்னீங்களா, பிசினஸ் எல்லாம் பண்ணேன், என்னென்ன பண்ணீங்க ஆக்சுவலி சொல்லலாம் எங்களுக்கு? காரணமா சொல்லலாம். எனக்கு என்ன சொல்றது, எங்க அப்பாவுக்கு 22 வயசுல கல்யாணம் நடந்துச்சு. எங்க அப்பாவுக்கு ஒரு ஆசை, இவனுக்கு 22 வயசுல கல்யாணம் பண்ணிருக்கணும். அப்போ 22 வயசுல என்ன பண்றாங்க, கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம். கம்ப்யூட்டர்ல சேல்ஸ் சர்வீஸ் ஆரம்பிச்சு கல்யாணம் பண்ணியாச்சு. ஆமா மேரேஜ் பண்ணியாச்சு. அதான் என்னோட 22வது வயசுல மேரேஜ் ஆயிடுச்சு. அந்த தொழில் நமக்கு முன்னனுபவம் கிடையாது கம்ப்யூட்டர் சேல்ஸ் சர்வீஸ்ல. இருந்தாலும் நல்லா பண்ணோம். அந்த தொழில் லாஸ் ஆனதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, ரொம்ப ஆன்மீகத்துல உள்ள இறங்கிட்டோம். அந்த டைம்ல என்ன பண்ணுவோம்னா, சனிக்கிழமை இதுல இருக்க மாட்டோம், கடையில இருக்க மாட்டோம். சனிக்கிழமை நாங்க காரணியால போய் ஃபாஸ்டிங் ப்ரே பண்ணிட்டோம். ஆனா இந்த பிசினஸ் சனிக்கிழமை தான் நடக்கும். அப்ப ஆன்மீகம்னா என்ன, உபவாசம் இருக்கிறது, ஜெபம் பண்றது, இதுலதான் ஃபுல்லா இருக்கும். இத பண்ணி 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 அது என்னன்னு தெரியல, எங்களுக்குள்ள அன்னைக்கு ஒரு பெரிய கேள்வி இருந்துச்சு, இவ்வளவு ஜெபம் பண்றோம் ஆனா தொழில் நடக்க மாட்டேங்குது, கடன் ஆகுறோம். அதுல பெரிய கடன் ஆயிடுச்சு எனக்கு. நீங்க இதுல இருந்தனாலதான் நீங்க கவனிக்காம அப்படி வச்சுக்கலாமா, அதிகமா போக்கஸ் பண்ணாதனால 100% உண்மை. நிறைய கடன் ஆயிடுச்சு. இதை கேட்டுட்டு இருக்கவங்க நிறைய பேருக்கு இது ரிலேட் ஆகும். நீங்க நிறைய பேர் கடன்ல விழுறதுக்கு காரணமே சில நேரங்கள்ல தொழில கடத்தல் கொடுத்த தொழில கவனிக்காம ஒரு சோம்பேறித்தனம் கூட சொல்லலாம். ஏன்னா உட்காந்து தொழில பார்க்காம பிரேயர்னு நம்ம போன மாதிரி, நாங்க அதான் சொல்றோம் இல்லையா, சனிக்கிழமை அங்க போயிடுவோம். அப்புறம் எங்க இயக்கத்துல எங்கேயாவது 3 நாள் கேம்ப் நடக்கும், யூத் கேம்ப், அது இது நடத்துவாங்க. இப்ப நம்ம அதுல பொறுப்பாளராக இருப்போம். உடனே நினைஞ்சிருது, சரி யாரையாவது நீ பாத்துக்கப்பா அப்படின்னு போடுவோம். பட் இதுல லாஸ் ஆகும்போது என்ன நினைச்சு, இதுல கொஞ்சம் லாஸ் ஆகும்.
பொதுவாகவே பிசினஸ்ல லாஸ் பண்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். சரி. ஒரு இதுல லாஸ் பண்ணா இன்னொரு பிசினஸ் பண்ணி அதை பிடிச்சிடலாம் அப்படின்னு. ஆமா ஆமா. அந்த மாதிரி அதான் பிசினஸ் பண்ணாத பிசினஸே இல்லை, ஆம்வே பண்ணியாச்சு. கம்ப்யூட்டர் பிசினஸ் பண்ணோம், அடுத்து கோழி பண்ணேன். கோழி பண்ணல. சரி சரி சரி. அது நல்ல லாபம் வர தொழில். அது அப்படிதான் வெளியே தெரியும். அதையுமே உள்ள இருந்து வேலை பார்த்து தொழில் பண்ணத்தான் முடியும். சரி சரி சரி. ஆமா, அதையுமே நம்ம என்ன செய்யல, நம்ம சரியா அதை பார்க்கல. ஆமா, ஒரு பெரிய இடம் வாங்கி கொடுத்து இந்த கோழி பண்ணையை செய்யும் சொல்லி கொடுத்தாங்க. அது என்னன்னு தெரியல, நம்ம எதையாவது ஒரு தொழில கை வச்சோம்னா, என்னுடைய அனுபவத்தை சொல்றேன், கையை வச்சோம்னா அது வரைக்கும் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம கை வச்சோம்னா அது நெஞ்சிடாது, அது சரியா ஓடாது. ஒரு நல்ல ஒரே நல்ல ஒரு 8 லட்ச ரூபா லாஸ் ஆச்சு ஒரே நாள். 8 lakhs. ஆமா, அதுவும் பாத்தீங்கன்னா நான் மேட்டூர்ல போய் ஊழியம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். தோட்டத்துல இருந்து போன் பண்றாங்க, கோழி பண்ணையில இருந்து போன் பண்றாங்க, ஆனா என்னன்னு தெரியல கோழி எல்லாம் செத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு. நான் கோயம்புத்தூர் வந்து சேர்றதுக்குள்ள 8 லட்சம் அவுட். ஆல்ரெடி இதுல ஒரு 4-5 லட்ச ரூபா லாஸ் பண்ணிருந்தேன் இதுல கம்ப்யூட்டர்ல. அடுத்தது கோழி பண்ணு, அடுத்த வீட்டு செலவுகளுக்கு நகை அடமானம் வச்சுதான் வீட்டு செலவு பண்ணும். இதெல்லாம் உங்களுக்கு மேரேஜ் ஆகி அப்படி நடந்துட்டே 23-24 வயசுல அப்படியே. அப்பா என்ன மேரேஜ் பண்ணிட்டு வந்த இடம் பெரிய இடம், அந்த பிள்ளையும் சந்தோஷமா என்ன செய்ய முடியல, வைக்க முடியல. அப்பாவுக்கும் நல்ல பிள்ளையா இருக்க முடியல. அப்பா என்ன சொன்னாங்க அந்த டைம்ல? அப்பா வந்து என்னென்னமோ என்ன முன்னுக்கு கொண்டு வர்றதுக்கு என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க. ஒரு அப்பாவை செய்வாங்க, சரி, ஆனா இவனை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அப்பா போயிட்டாங்க. இனிமேல் இவனுக்கு நம்ம உதவி பண்ணக்கூடாது. இந்த கோழி பண்ண அந்த கடைசி கோழி பண்ண, அதுக்கப்புறம் கோழி கடை, கறி கடை, அப்புறம் கோழி கடை போட்டு நான் கறி வெட்டிருக்கேன். அன்னைக்கு ஒரு ஆள் கடைக்கு ஆள் வரல, நான் கறி வெட்டிருக்கேன். எல்லாரும் வந்து சொன்னாங்க, நான் மகனா பிறந்துட்டு கறி வெட்டிட்டு இருக்கீங்களா அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா ஒரு வழி இல்லை. அந்த நேரத்துல மாசம் 5000 ரூபாய் கிடைச்சா பெருசு. எல்லாரும் வெளியே இருக்கவங்களுக்கு இது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா வெளியே இருக்கிறவங்களுக்கு நான் பெரிய வசதியானவருடைய பையன். இப்போ அன்னைக்குதான் ஃபீல் ஆறீங்க, அந்த காய்ச்சல்ல ஃபீல் ரசிக்கப்படுறீங்க, அப்படியே உள்ள வர்றீங்க, பிசினஸ் பண்றீங்க, லாஸ் ஆகிட்டே இருக்குது. உங்களுக்கு எதுவும் அந்த இது வரலையா, நம்ம ஆர்டர் ஊழியம் செய்யணும் லாஸ் ஆகிறோம் அப்படிங்கிற ஃபீல் எல்லாம் இருந்துச்சா? அது நாங்க இருந்த இயக்கம் இருக்கு இல்லையா, புரிந்து கொள்ளாம இருக்கிறாங்கன்னு சொல்லுவேன். அவங்களுக்கு குறை சொல்றதுக்கு இதுல ஒண்ணும் இல்லை. அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தது, எனக்கு மேல இருந்த ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் அவங்க சொல்லி கொடுத்தது என்னன்னா, தேவபக்தியாய் நடக்க விரும்புகிற யாவரும் துன்பப்படுவார்கள். நீங்க ஊழியம் செய்யும் பொழுது பிசாசனுடைய தாக்கம் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றும் உங்க லைஃப்ல வரும்போது நீ எதிர்த்து நிக்க கர்த்தரோட நெருங்குறீங்க. இப்படி சொல்லி 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 இந்த உசுப்பேத்தி ரணகலம் ஆக்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்படியே உங்களோட கர்த்தர் இருக்கிறார் இப்படி சொல்லி 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 கொண்டு வந்தது. நீங்க அந்த கஷ்டத்தை கூட, அந்த கடனை கூட ஒரு ஆசீர்வாதம் மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். பட் ஆனா நீங்க அது இப்படி யோசிக்கலையா? இப்போ நீங்க உங்க சர்க்கிள்லயே நிறைய நல்லா பிசினஸ் பண்ணிட்டு இருந்தவங்களும் இருந்திருப்பாங்கல்ல, நல்லா பண்ணிட்டு இருக்கிறவங்க சக்சஸ் அப்படிலாம் இல்லை யாருமே இல்ல. நம்ம கொஞ்சம் என்ன சொல்றது, எதா இருந்தாலுமே ரொம்ப டீப்பா உள்ள போயிடும். ஓகே ஓகே. பட்டம் படாம இருக்கிறவங்க பிசினஸ்ல நல்லா இருப்பாங்க. ரொம்ப ஆர்வமா உள்ள போய் ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர் நடக்குது, 3 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர்னா 3 நாளுமே சாப்பிடாம இருக்கணும். அந்த மாதிரி இருக்கணும்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா எட்வின் மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி பாரு 3 நாள் இங்கே இருக்கான், குடும்பத்தை விட்டுட்டு வந்திருக்கான், பிசினஸ் விட்டுட்டு வந்திருக்கான், இருந்தாலும் கர்த்தருக்காக எப்படி நிக்கிறான் பாரு. இவ்வளவு லாஸ் பண்ணிருக்கான், 8 லட்ச ரூபா கோழியை விட்டுருக்கான், அதுக்கு முன்னாடி 5 லட்ச ரூபா லாஸ் பண்ணிருக்கான், இருந்தாலும் கடவுளுக்காக வைராக்கியம் நிக்கிறான் பாரு. இப்படி நம்மள சொல்லி 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 என்னுடைய இழப்பையே எனக்குள்ள ஒரு பெருமையா கொண்டு வந்துட்டாங்க. கர்த்தருக்காக நம்ம செய்யறோம் சொல்லிட்டு. ரொம்ப டீப்பா போனதுனால அந்த மாதிரி இதாயிட்டீங்க. ஆமா. பட் அப்பா வந்து இங்க அப்பா என்ன சொன்னாங்க? அப்பா என்ன சொன்னாங்கன்னா, நீ இப்படி தெருவா ஊழியம் அலையும் போது நீ தெருவுக்கு தான் வருவ அப்படிங்கறதுல அப்பா ரொம்ப ஸ்ட்ராங்கா என்ன ஊழியத்துக்கு போக விடக்கூடாது, ஊழியத்தினாலதான் நீங்க இப்படி ஆயிட்டீங்கிற மாதிரி அப்படிங்கறதுல அப்பாவுடைய தாட் ஃபுல்லா இப்படிதான் இருந்துச்சு. சரி. அதுக்கப்புறம் என்ன நினைச்சு உங்களுக்கு? அந்த இது இப்படியே போய்கிட்டே இருக்கு. சரி. ஒரு நாள் எப்படி ஆயிட்டுன்னா, நம்மளால சமாளிக்க முடியற அளவுக்கு நான் கர்த்தருக்காக நிக்கிறேன்னு சொல்லிடுவோம். முடியாத பட்சத்துல, அடுத்த நாள தாண்ட முடியாதுங்கிற பட்சத்துல ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆயிடும். எவ்வளவு சுயமுயற்சியில போராடுறோம். ஒரு காலம் வந்த உடனே என்னால முடியல பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அடுத்த நாள் காலையில கடன்காரன் கழுத்தை பிடிக்க போறோம். அவ்வளவு சூழ்நிலை.
ஏன்னா எங்க அப்பா எனக்கு உதவி செய்ய போறது இல்லை. ஏன்னா செஞ்சு செஞ்சு வெறுத்துட்டாரு. ஆ. இனி எனக்கு எவ்வளவு கொடுத்தாலுமே நஷ்டம் தான். ம், ம், ம். அந்த மாதிரி சூழ்நிலையில ம், எனக்கு ஒரு அண்ணன் பாஸ்டர் மலர் செல்வன்னு, ம். ஏற்கனவே அவரு இதுல இருந்து ம், வெளியே வந்தவர். ம். அவர் கூட எனக்கு தொடர்பு இருந்துச்சு. அவர் வந்து ஆண்ட்ரூ மேக்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் செய்தியை கேளு இப்படின்னு 3 வருஷமா சொல்லிட்டு இருக்காரு. ம். ஓ, ஏன்னா என்னுடைய பிரச்சனைகளெல்லாம் அவர்கிட்ட தான் சொல்லுவேன். சரி. இப்ப பிரச்சனையை சொல்லும் போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா சுகமா கேட்பாங்க, நமக்கு நல்லா இருக்கும். ம், ஆனா இவர் கேட்க மாட்டார். ம். அப்படியா? என்னோட ஸ்பிரிச்சுவல் பிரதர் அவரு. ம். ஆமா, எனக்கு ஒரு மென்டரா இருக்கிறாரு இப்பவுமே. சரி, சரி. அவர் கேட்க மாட்டாரு, அதெல்லாம் சரியாயிரும், ம், ஆண்ட்ரூ மேக்கோட செய்தியை கேளு அப்படிம்பாரு. ம், ம். நமக்கு எப்படி இருக்கும்னா, நான் யாரு, எப்பேற்பட்ட ஒளித்துல இருக்கேன், எனக்கு எல்லாமே தெரியும், இன்னொரு செய்தியை நான் எதுக்கு கேட்கணும்? ம்? அப்படி இருக்கும் எனக்கு. ஓகே, ஓகே, ஓகே. ஆனா அன்னைக்கு ராத்திரி சரி. யாரு பேசணும்னு தெரியல, ஆண்டவர் தான் பேசியிருக்கணும். ம், ம், ஆண்ட்ரூ மேக்கோட செய்தியை கேளு அப்படின்னு. ம், தூக்கம் வரல. ம், சரி என்னடா பண்ணலான்ட்டு ஆண்ட்ரூ மேக்கும் டைப் படிச்சு பார்த்தா ஒரு வெப்சைட் இருந்துச்சு. ம், உள்ள போனா ம். நூத்துக்கணக்கான செய்திகள் இலவசம், ஃப்ரீ. ஓ, ஃப்ரீயா இருந்துச்சு. ஆ, ஆ. தலைப்பை பார்த்த உடனே ஒரே ஆசை. ஓ, எதுக்கு தெரியுமா? நான் ஒரு ஊழியக்காரன், தலைப்புக்கு தானே பஞ்சம் பிரசங்கம் பண்றதுக்கு. ம். ஒரு தலைப்பு கிடைச்சா அசால்ட்டா பிரசங்கம் முடியும். இத்தனை தலைப்புகளா? அப்போ இத்தனை தலைப்புகள்ல பிரசங்கம் இருந்துச்சுன்னா ம். இதெல்லாம் நம்ம படிச்சு சூப்பரா பிரசங்கம் பண்ணி தள்ளிடலாம். அப்படிங்கிற ஒரு இதுக்கு வர்றீங்க. ஏன்னா நம்ம இயக்கத்துல பிரசங்கத்துக்கு ஆள் இல்ல. ஆ. வெஸ்ட் ரீஜியன் அப்படின்னா எட்வின் ரூசோ ஒரு பிரசங்கியார், ம், நல்ல பிரசங்கங்களை கொடுப்பாரு. இந்த பேரை மெயின்டைன் பண்ணணும்ல, ம். இப்ப நல்ல பிரசங்கங்கள் பண்ணணும். ம். இவ்வளவு நான் அதை பார்க்கும்போது எனக்கு தேவைன்னு நினைக்கல, ம், ம், எல்லா டாபிக்கையும் டவுன்லோட் பண்ணி வைக்கிறேன். ம், 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 ஆனா ஒண்ணு கேட்கணும் போல தோணுச்சு. ம், ம். அதுல இங்கிலீஷ்ல இருக்கு, ஹவு டு பிகம் வாட்டர் வாக்கர், ம். தண்ணீரின் மேல் நடப்பது எப்படி. ம். டக்குன்னு ஆச்சரியமா இருந்துச்சு. ம். இப்ப நம்ம நிலைமை இப்படிதானே இருக்கு, ம். மூழ்கிட்டு இருக்கோம். ம். தண்ணி மேல நடந்தாலும் தப்பிக்க முடியும். ம். அப்போ அதை வந்து உள்ள போய் கேட்க ஆரம்பிச்சேன். சரி. அப்ப அந்த ஊழியக்காரர் சொன்னாரு, 11 சீஷர்களும் ம். மூழ்கிற கப்பலை பிடிச்சிக்கிட்டு இருக்கான். ம். அதுல ஒரே ஒருத்தன் மட்டும் எப்படியும் இந்த கப்பல் மூழ்க போகுது, ம். ஆனா தண்ணி மேல ஒருத்தர் நிக்கிறாரு. ம். அவர் கூப்பிட்டு போயிட்டோம்னா ம். நம்ம மூழ்க மாட்டோம் ம். அப்படின்னு தோணி தண்ணியில நடக்கணும் அப்படின்னு ஒருத்தன் வந்து என்ன செய்யறான், நீரே ஆனால் தண்ணியில் நடந்தார். உடனே அவர் வாண்டார். இதை கேட்ட உடனே செய்தி ஆஃப் பண்ணிட்டேன். டக்குன்னு பெட்ல இருந்து எந்திரிச்சு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே என் நிலைமை இப்படிதான் இருக்கு, காலையில நான் முங்கிடுவேன், ஏதாவது ஒரு அற்புதம் பண்ணுங்க, நான் தண்ணி மேல நடக்கணும், எனக்கு உதவி செய்யுங்க. பேசும்போதே கண்ணில் கண்ணீர் வருது. ஜெபம் பண்ணிட்டு தூங்கிட்டேன். காலையில கடன்காரன் வரல. ஓ, வரலையா? எவ்வளவு கடன் இருந்தது? 20 லட்சம் ரூபாய் இருந்துச்சு. நீ சொல்ல 2006 அந்த மாதிரி டைப்ல. 2000 இப்ப நான் சொல்றது வந்து 2012. 12 சொல்றீங்க. இது. ஓகே, ஓகே. 6ல கோஆர்டினேட்டர் ஆனேன். ஆமா. அப்புறம் ஒரு 6 வருஷம் கோஆர்டினேட்டரா இருந்தேன். பண்ணீங்க. சோ கொஞ்சம் கொஞ்சமா இழந்து 2012ல இதுக்கு மேல முடியாது அந்த ரேஞ்சில் இருக்கும்போது. நீங்க சொல்லும் போதே அந்த கண்கலங்க சொல்றீங்க. பட் அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான, பயங்கரமான ஸ்ட்ரெஸ். ஆனா அப்போ உங்களுக்கு பேக்கப்ல இருந்து கூட நீங்க தைரியமா இல்லை, என்னால பண்ண முடியாது. ஏன்னா அன்னைக்கு காலைல கடங்காரன் வந்தான்னா எங்க அப்பா வார்த்தை இவனுக்கு எனக்கு சம்மந்தம்னு சொல்லிடுவாங்க. உங்களுக்கு தெரியாது உறுதி. அந்த ரேஞ்சில தான் அன்னைக்கு இருந்துச்சு. ஏன்னா மனைவிக்கு ப்ரொவைட் பண்ண முடியல, பிள்ளைங்க ஃபீஸ் கட்ட முடியல, சாப்பாடு வீட்டுல போட்டுடுறாங்க, வாடகை இல்லை, இதுதான் ஓடிட்டு இருக்கு. மனைவி என்ன சொன்னாங்க அந்த நேரம்ல? அவங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட். நல்ல வசதியான வீட்டுல இருந்து வந்தாங்க. சரி. ஆனா கூட நின்னாங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, எப்படியாவது இந்த ஆளு மேல வந்துடும், கர்த்தர் காப்பாத்திடுவாரு அப்படின்னு அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா என் மனைவி சொல்லுவாங்க, நீங்க தப்பான சத்தியத்துக்குள்ள போறீங்க, அதுதான் உங்களுக்கு பிரச்சனை, நீங்க போகாதீங்க, இழப்பை பத்தி படிச்சா இழப்பு வரும், எவ்வளவோ சொன்னாங்க. நம்ம அப்போ நமக்கு எல்லாம் தெரியும், நம்ம ஊழியக்காரங்க இல்லையா அப்படின்னு ஒரு எண்ணம், தெரியும்னு ஒரு எண்ணத்துல அவங்க சொல்றதையும் கேட்கல. நான் நல்ல வேலை அன்னைக்கு ராத்திரி கேட்டேன். அடுத்த நாள் காலையில
அந்த செய்தி, அதாவது வார்த்தை எப்படி வேலை செய்யும்னா அன்னைக்கே வேலை செய்யும். கொலோசியர் 1:6 சொல்லுது, நீ என்னைக்கு தேவனுடைய கிருபையை சத்தியத்தின்படி கேட்கிறியோ அந்த நாள் முதல் அது உனக்குள் பலன் தருகிறதா இருக்கிறது. என் லைஃப்ல அப்பட்டமா பாக்குறேன், வாய்ப்பே இல்லாத சூழ்நிலைகள்ல அடுத்த நாள் கடன்காரன் வரல. நான் கேட்டப்போ, இல்ல உங்களை பார்த்தா நல்ல ஆள் மாதிரி தெரியுது, உங்களுக்கு வாய்ப்பு தரோம், மெதுவா கொடுங்க. பெரிய ஷாக்கு எனக்கு. இந்த ஒரு நாள்ல இவ்வளவு அற்புதமா? அப்ப இது என்னமோ இருக்கு. நான் பொதுவா மெசேஜ் கேட்கறவன் இல்ல, புஸ்தகம் வாசிக்கிறேன். உடனே இங்க ஒரு குட் நியூஸ் பைபிள் சென்டர்னு ஒரு பைபிள் கடை, அந்த பைபிள் கடைக்கு போய் ஆண்ட்ரூ மேக்னு ஒரு ஊழியக்காரர் இருக்காராம, அவருடைய புஸ்தகம் இருக்கான்னு கேட்டேன். அவரே ஒரு மாதிரியா தான் பார்த்தாரு. ஏன்னா நாங்க அந்த புஸ்தகத்தை வித்துக்கிட்டு இருந்தவங்க, அதை வாங்கி வாசிச்சு உள்ளெடுத்து நாங்க சேல்ஸ் பண்ணுவோம். சேல்ஸ் பண்ணி மிஷனுக்கு கொடுப்போம். நான் அவங்கள புட் டவுன் பண்ணல. நான் ஊழியத்துல இந்த அளவுக்கு வளர்றதுக்கு அந்த ஊழியமும் ஒரு காரணமா இருந்துச்சு. ஏன்னா அவங்களுடைய வியூ ஆஃப் திங்கிங், அதாவது அவங்க புரிஞ்சுக்கிட்டதை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதனால எனக்கு பிரச்சனை, அது வேற ஒண்ணும் இல்லை. அங்க போன புஸ்தகம் இருந்துச்சு. அந்த புஸ்தகத்தை ஒரு எனக்கு இருக்கிறது பொருளாதார பிரச்சனை. இப்போ பொருளாதாரத்துக்குன்னு ஒரு புக் எழுதியிருந்தார். அதை எடுக்கலான்னு போனேன். டக்குன்னு எனக்கு ஒரு யோசனை, உனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியாது, ஜெபம் பண்ணிட்டு எடு. உடனே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே எனக்கு நல்ல புஸ்தகத்தை எடுக்க உதவி செய்யுங்க அப்படின்னு. உடனே அவர் என்ன பண்ணாரு, டக்குன்னு ஏன் கண்ணு இன்னொரு புஸ்தகத்துக்கு மேல போச்சு. அந்த புஸ்தகத்துடைய பேர் வந்து ஷார்ப்பர் தேன் தி டூ எட்ஜ்டு ஸ்வோர்ட், அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்திலும் கருக்கானது. அதான் அந்த புஸ்தகத்தினுடைய பேர். அதை எடுக்கணும்னு தோணுச்சு. நல்ல வேளை அந்த புஸ்தகத்தை எடுத்தேன். ஏன்னா இவருடைய ஒட்டுமொத்த டீச்சிங்கையும் சுருக்கமா எழுதின புஸ்தகம் தான் அந்த புஸ்தகம். இப்போ நம்ம ஒரு விஷயத்த விளாவரியா படிக்கிறதோட சுருக்கமா படிச்சா கான்செப்ட் உள்ள பேர். அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து திறந்தா லைனா நிறைய இருக்கு டாபிக்ஸ். அதுல தேவன் நீங்கள் சுகமடையும்படி விரும்புகிறார் அப்படின்னு ஒரு இதை வாசிக்கிறேன். அந்த நேரத்துல சின்ன வயசுல இருந்தே எனக்கு பைல்ஸ் கம்ப்ளைண்ட் உண்டு. கடவுளோடு இருந்தா பொருளாதார பிரச்சனை வரும்னு சொன்னாங்களோ அதே மாதிரி வியாதியும் என்ன செய்யும் வரும்னு சொல்லி. ஆனா அந்த ஒத்த தலைவலிங்கிறது நீங்க ரொம்ப திங்க் பண்ணிட்டே இருந்ததால அந்த மாதிரி இல்ல, அது ஒண்ணும் இல்ல, டிராவல் அதிகம். அதனால ஆமா, ஏன்னா ஊழியத்துக்கு போயிட்டே தான் இருப்போம், சாப்பிட மாட்டோம். இப்ப நீங்க கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடலாம் ஒத்த தலைவலி வரும். இந்த பைல்ஸ் தான், உடம்பு சூடாயிருச்சுன்னா பைல்ஸ் எனக்கு உண்டு. இந்த ரெண்டுமே சின்ன வயசுல இருந்தே உண்டு. இதுல இருந்து ஒரு விடுதலை இல்லையா அப்படின்ட்டு ஏங்கின நாட்கள் உண்டு, ஜெபிச்ச நாட்கள் உண்டு, ஊழியக்காரங்க கிட்ட தலையை கொடுத்த நாட்கள் உண்டு. எல்லாம் இப்படிலாம் இருந்திருக்கு. ஆனா எதுவுமே நடக்கல. இந்த புஸ்தகத்தை வாங்கிட்டு வந்தா தேவன் நீங்கள் சுகமடி இப்படி விரும்புகிறார். அது திறந்து வாசிக்கிற ஆச்சரியமா இருக்கு. தேவனுக்கு நீங்க வியாதியா இருக்க வேண்டிய நீங்க வியாதியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க சுகமா வாழலாம். நீங்க தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். நீங்க வியாதியா இருந்தீங்கன்னா எப்படி அழைப்பை நிறைவேற்ற முடியும்? எனக்கு கரெக்ட் தோணுச்சு. ஆமா, நான் ஒத்த தலைவலி இல்லாம பயில்ஸ் இல்லாம இருந்தா இன்னும் ஊழியத்துக்கு போலாமே. அப்ப உள்ள பேசிக்க ஆரம்பிச்சா அவர் சொன்னாரு, எல்லாரும் வியாதிக்காக ஜெபம் பண்றாங்க, வியாதிக்காக ஜெபம் பண்ண சொல்லி பைபிள்ல போடவே இல்லை. வியாதியை பார்த்து பேசணும்னு பைபிள் சொல்லுது. இந்த மாதிரி செய்திலாம் நீங்க அப்பதான் ஆமா, எனக்கு புதுசு கேட்டதே இல்லை. எனக்கு புதுசு, நான் எல்லாம் தெரியும் நினைச்சிட்டு இருந்தேன். இந்த ஆண்ட்ரூ மேக் புஸ்தகத்தையும் செய்தியும் கேட்கும் போதுதான் எனக்கு புரிஞ்சு எனக்கு ஒண்ணுமே தெரியாது. பட் இங்க நிறைய அந்த மாதிரி ப்ரீச்சர்ஸ் எல்லாம் இருந்தாங்கல்ல, இங்க ஃபெய்த் ப்ரீச்சர் தமிழ்நாட்டுல இருந்து ஆமா நிறைய பேர் இருந்தாங்க. அந்த டைம்ல உங்களுக்கு அப்படி ஒரு அதை கேட்கணும் இல்ல, அவங்க மேல எல்லாம் ஒரு வன்மம் தான் இருந்துச்சு எங்களுக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க தான் நல்ல ஊழியக்காரங்க, எங்களுக்கு தான் வார்த்தை தெரியும். நாங்க வந்து வட இந்தியாவுக்கு மிஷினரிகள் அனுப்பியிருக்கோம். மிஷினரிகள் கஷ்டப்படுறாங்க, யாரும் நல்லா இருக்க கூடாது. நல்லா இருந்தாலே ஒருத்தர் நல்லா இருந்தாருன்னா எல்லா பணத்தையும் எங்க அனுப்பிடணும், வட இந்தியாவுக்கு அனுப்பிடணும். எங்க கான்செப்ட் ஃபுல்லா என்னன்னா, நாங்க எதுவுமே வச்சுக்க கூடாது, வட இந்தியாவுக்கு கொடுத்துடணும். இப்போ நாங்க அவ்வளவு கடன்ல இருந்தாலுமே மிஷினரிகளை தாங்கணும், கொடுத்தோம், வசூல் பண்ணோம், எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தோம். அது ஒரு மன நிறைவு.
சரி இப்படித்தான் இருக்கும், கடவுளை ஃபாலோ பண்ணா இப்படித்தான் இருக்கும். அதுல இவருடைய எதுக்கு ஆண்ட்ரோமா கூட கேட்கும்போது உங்களுக்கு வேற ஒரு வெளிச்சம். அடுத்த நாளே இதை இன்னைக்கு வாசிக்கிறேன். மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி அவன் சொன்னபடி ஆகும் என்று சந்தேகப்படாம விசுவாசிச்சா அவன் சொன்னபடி ஆகும். மலையை பார்த்து பேசு. மோசே ஆண்டவர்கிட்ட முறையிடுறான், ஆண்டவரே செங்கடல் இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப இயேசு ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? உன் கையில என்ன இருக்கு? கோல். அதை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடுங்கிற. நான் பிளக்க வேண்டாம், உன்டே அதிகாரம் கொடுத்துருக்கேன், பிளங்குற. இந்த விஷயத்தை அவர் எழுதியிருக்கிறார். எனக்கு ஆச்சரியம். அப்போ மலையை பார்த்து போனா போயிடும். அப்போ வியாதிக்காக ஜெபம் பண்ண கூடாது, வியாதியை பார்த்து போன்னு சொல்லணும். எழும்பி நடன்னு சொன்னான், ஆண்டவரே நடக்க வையுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணல. இப்ப கூட தெய்வீக சுகமளிக்கும் ஊழியக்காரங்களை பாருங்க, இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாகட்டுமா, ஆண்டவரே சுகத்தை தாங்கன்னு ஜெபம் பண்ண மாட்டாங்க. அது விசுவாசிகள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், ஊழியக்காரங்க அப்படி பண்ண மாட்டாங்க. எனக்கு அந்த வெளிச்சமே அப்பதான் கிடைச்சிச்சு. அடுத்த நாள் காலையில பைல்ஸ் கம்ப்ளைண்ட், பாத்ரூம்ல பிளட் வருது. பொதுவாகவே உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்களேன், உங்களை சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் டாக்டர் ஆயிடுவாங்க. கரெக்ட் தானே? அந்த மாதிரி அந்த வகையில பார்த்தா என் மனைவியும் டாக்டர் தான், எங்க அம்மாவும் டாக்டர் தான். பைல்ஸ் சொல்லிட்டோம்னா காலையில இட்லி தேனு, அப்புறம் அது என்ன வாழைத்தண்டு ஜூஸ் மோர்ல போட்டு கொடுக்கறது, ஒரே பத்திய சாப்பாடு தான். டாக்டர்கிட்ட போய் காமிச்சிருந்தேன், டாக்டர் மருந்து கொடுத்தாரு. ஒரு தடவை டாக்டர் போயிட்டோம்னா அப்புறம் நம்மளே மெடிக்கல் ஷாப்ல மருந்து வாங்கிடுவோம். மெடிக்கல் ஷாப்ல மருந்து வாங்கினா சாப்பிட்டோம்னா ஒரு 3 நாள் கழிச்சு கொஞ்சம் உக்கரம் குறையும். ஆனா எனக்கு அன்னைக்கு காலையில பிளட் வருது. உள்ள பாத்ரூம்குள்ள போகும்போது சொல்லிட்டு போனேன் எனக்கு இன்னைக்கு பைல்ஸ்ன்னு. உள்ள போன உடனே எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு, மலையை பார்த்து போன்னா போயிடும். டக்குன்னு கைய வச்சேன், இயேசுவின் நாமத்தினால பைல்ஸே போ. அவ்வளவுதான் ஜெபம். உடனே சுகமாயிட்டு, நான் சுகமானேன், இவ்வளவுதான், நான் நல்லாயிட்டேன், இனி எனக்கு கிடையாது பைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்து என் ஒய்ஃப்ட வந்து பார்த்தோன்னே என் ஒய்ஃப் இட்லி எடுத்து வைக்கிட்டாங்க. இட்லியும் காரப்பொடியும் எடுத்து வை, நான் சுகமாயிட்டேன். என் மனைவிக்கு பெரிய ஷாக்கு, அது எப்படி சுகமாகும்? ஷாக்கு உங்களுக்கு. போனேன், இட்லி காரப்பொடி எடுத்து சாப்பிட்டேன், வெளியே வந்தேன். பைக் வெயில நின்றுட்டு இருந்துச்சு. பொதுவா பைக்கை ஓரமா நிறுத்தி தண்ணி வச்சு கூலிங் பண்ணிட்டு தான் எடுத்துட்டு போவேன். பைல்ஸ் இருந்தா தானே அப்படி பண்ணணும், எனக்கு பைல்ஸ் இல்லை, நான் இப்படிதான் போவேன். பைக் எடுத்துட்டு போயிட்டேன் கடைக்கு. கடையில போய் உட்காந்துருக்கேன். ஒரு 11 மணி அந்த வாக்குல அப்பா வரணும். இன்னைக்கு நமக்கு பைல்ஸ் இருந்துச்சே, நம்ம நேரம் உட்காந்துருக்கோம், உட்கார முடியாது, வலிக்கும், நம்ம நேரம் உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ட்ரை பண்ணி பாக்குறேன் இருக்கான்னு. இல்ல, 10 வருஷமா இருந்த பைல்ஸ். ஜெபம் பண்ணிருக்கேன், ஊழியக்காரன் கிட்ட தலையை கொடுத்துருக்கேன். நான் ஒரு ஊழியக்காரன் இப்படிங்கிறதுக்குள்ள 2012 டிசம்பர் இல்ல. அது ஒரு நீங்க சொல்லும்போது அது ஒரு ரொம்ப ஃபெய்த்ல அப்படி எடுத்துக்கலாமா, நார்மலா சொல்லி பார்ப்போம் நம்மள அப்படிங்கிற மாதிரி? இல்ல, அன்னைக்கு என்ன ஃபெய்த் இருந்திருக்கும் எனக்கு. சொன்னாரு, நம்ம சொல்லுவோம். ஆமா, அவர் சொல்லியிருக்காரு, அந்த வேர்டு வேலை செய்யுது, வேற ஒண்ணும் இல்லை. அது சாரி கொஞ்சம் எமோஷன் ஆகுது, அதை நினைச்சாலே. ரொம்ப கஷ்டப்பட்டது. எனக்கு பயங்கர ஆச்சரியம். அடுத்த வாரம் ஒத்த தலைவலியோட வீட்டுக்கு வர்றேன். எனக்கு பிரெயின் ஃபீவர்னு சின்ன வயசுல ஏகப்பட்ட ஊசி எல்லாம் போட்டு 8வது படிக்கும் போது பிரெயின் ஃபீவர் இல்லை அப்படின்னாங்க. இந்த ஒத்த தலைவலின்னா ஒருவேளை பிரெயின் ஃபீவரா இருக்கும், அவ்வளவு வலி. அதாவது ரொம்ப தூங்கினாலும் வரும், கம்மியா தூங்கினாலும் வரும், லேட்டா சாப்பிட்டாலும் வரும், சீக்கிரமா சாப்பிட்டாலும் வரும். எண்ணெய் ஜாஸ்தி சேர்க்க கூடாது, குறைச்சும் சேர்க்க கூடாது. டாக்டர்கிட்ட போனா ஒரு வழி பண்ணிடுவாங்க. அதுக்கு ஒரு டெக்னிக் உண்டு. வாயில குத்தி வாந்தி எடுத்து, உள்ள இருக்கிறதுனால தானே பிரச்சனை, வாந்தி எடுத்து சுடுதண்ணில மூஞ்சி கழுவி ஒரு தலைவலி மாத்திரையை சாப்பிட்டு படுத்துருவேன். எந்த வேலையும் செய்ய முடியாது. இந்த கண்ணை புடுங்கி போடணும் போல இருக்கும். ஒரு பக்கம்னா பயங்கரமா. அன்னைக்கு வீட்டுக்கு வர்றேன் தலைவலின்னு. எங்க அம்மா இருந்துட்டு, சரி நைட் ஆயிடுச்சு, மாத்திரை எல்லாம் ஒண்ணும் திங்க வேண்டாம், மாத்திரை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இல்ல, போய் வாந்தி எடுத்துட்டு வா, சுடுதண்ணி வைக்கிறேன், மூஞ்சி கழுவிட்டு போய் படுத்துருன்றாங்க.
படுத்திருந்த திடீர்னு பைல்ஸை சுகமாக்குனவருக்கு ஒத்த தலைவலியை சுகமாக்க முடியாதா? இப்படி ஒரு சத்தம். டக்குன்னு எந்திரிச்சேன், தள்ள கை வச்சேன். அதேதான், இயேசுவின் நாமத்தினால ஒத்த தலைவலிய போவலிய சொல்லிட்டு எனக்கு தலைவலி இல்லை, நான் சுகமாயிட்டேன். நேர போய் டிவி முன்னாடி போய் உட்காந்து கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வெளிச்சத்தையே பார்க்க முடியாது, கண்ணே திறக்க முடியாது, அந்த அளவுக்கு வலிக்கும். எங்க அம்மா சுடுதண்ணி வச்சுட்டு வர்றாங்க, என்னடா ஒத்த தலைவலின்ட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. நான் சாப்பிட்டு திரும்பி சொன்னேன், எனக்கு சுகமாயிட்டுமான்னு. எங்க அம்மாவால இன்னைக்கும் அதை நம்ப முடியாது. அத்தனை வருஷம் இருந்ததுல நீங்க 10 years சொல்றீங்க. இந்த பைல்ஸ் தான் 10 years. இது பிறந்ததுல இருந்து இருக்கு. அது பழையச்சு 25 வருஷத்துக்கு மேல. ஒரே நாள் சாட்சி சொல்றேன் பாருங்க, அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் 11 வருஷம் ஆச்சு. ஒரு பேராசெட்டமால் மாத்திரை நான் எடுக்கல. இது இந்த பெந்தேகோஸ்தே உபதேசம் நினைச்சிடக்கூடாது, மாத்திரை சாப்பிடாம அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அவருடைய, அதாவது ஆண்டருடைய வார்த்தையில சுகம் இருக்கு. ஏதோ எட்வின் ருசோக்கு ஸ்பெஷல் நினைச்சிடக்கூடாது. இதை கேட்டுட்டு இருக்க உங்களுக்கும் சரி, இதை ஒருவேளை வீடியோல பாக்குற யாரா இருந்தாலும் சரி, இப்போ உங்களுக்கு சுகம். என்னால அவ்வளவு கான்பிடண்டா சொல்ல முடியும். இது எப்படி சொல்றேன்னா,